வணக்கம் மக்களே, வெல்கம் டு டிஎன் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பை உங்கள் ஆர்கே. ஸோ நமக்கு இன்றைக்கி தமிழக அரசு கூட்டுறவுத்துறை அங்கேருந்து தாங்க நம்மளுக்கு ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. சமீபத்தில் 38 மாவட்டத்துக்கும் அவங்க தனித்தனியாக மாவட்ட வாரியாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பர்மனன்ட் தமிழக அரசு வேலை தான். இதுக்கு கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் இருப்பாளருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தீங்களோ அவங்கவுங்களாம் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இன்னைக்கு கடலூர் மாவட்டத்தில் நோட்டிஃபிகேஷன் வந்ததுனால கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் இருப்பாளருமே அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலே போதும், உங்களுக்கு எந்த விதமான அனுபவமும் தேவையில்லை. இதற்கான ஆரம்பகட்ட சம்பளமாக உங்களுக்கு மாதம் 28,000 ரூபா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க அதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாம். கூட்டுறவு சங்கங்களில் காலியாக உள்ள உதவியாளர் மற்றும் இளநிலை உதவியாளர் பணியிடங்களை நேரடி நியமனம், அதாவது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கடலூர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் உதவியாளர் பணிக்கு மொத்தம் 31 வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான பேசிக் பேவாக 23,640 ரூபா சொல்லியிருக்காங்க உங்களுக்கு சம்பளம். ஸோ அலவன்சஸ்லாம் எல்லாம் சேர்த்தா உங்களுக்கு குறைஞ்சது மாதம் 28,000 ரூபா வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த 31 வேக்கன்சிஸை அவங்க கம்யூனிட்டி வைஸாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பொது பிரிவு, அதாவது ஓசிக்கு 10 வேக்கன்சிஸ், பிற்பட்டோர் அதாவது பிசிக்கு 9 வேக்கன்சிஸ், பிசியில் முஸ்லீமுக்கு 1 வேக்கன்சி, 0 வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்பிசிக்கு 6 வேக்கன்சிஸ், எஸ்சிக்கு 4 வேக்கன்சிஸ், எஸ்டிக்கு 1 வேக்கன்சிஸ், பழங்குடியினருக்கு 1 வேக்கன்சிஸ் அப்படின்னு 31 வேக்கன்சிஸை அவங்க கம்யூனிட்டி வைஸாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்தது தொடக்க கூட்டுறவு சங்கங்களில் உள்ள உதவியாளர் மற்றும் இளநிலை உதவியாளர் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை விவரம். ஸோ தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் இதுக்கு பார்த்திங்கன்னா எழுத்தர் பதவிக்கு மொத்தம் 11 வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான சம்பளமாக பேசிக் பேவாக 17,600 ரூபா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அலவன்சஸ்லாம் சேர்த்தா அவங்களுக்கு மாதம் 22,000 ரூபா சம்பளம் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது உதவியாளர் பணிக்கு மொத்தம் 5 வேக்கன்சிஸ், மொத்தம் 16 வேக்கன்சிஸுங்க. ஸோ அந்த 16 வேக்கன்சிஸை அவங்க கம்யூனிட்டி வைஸாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓசிக்கு 6 வேக்கன்சிஸ், பிசிக்கு 4 வேக்கன்சிஸ், பிசிஎம் அதாவது பிசியில் முஸ்லீமுக்கு 1 வேக்கன்சிஸ், எம்பிசிக்கு 3 வேக்கன்சிஸ், எஸ்சிக்கு 1 வேக்கன்சிஸ், எஸ்டிக்கு 1 வேக்கன்சிஸ் சொல்லிட்டு அவங்க அந்த 16 வேக்கன்சிஸை கம்யூனிட்டி வைஸாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29/8/2025 அன்னைக்கு தான் உங்களுக்கு கடைசி நாள். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான எழுத்து தேர்வு ரிட்டன் எக்ஸாமினேஷன் 11/10/2025 காலைல 10 மணிலேருந்து மதியானம் 1 மணி வரையும் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான தகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/7/2025 படி நீங்கள் மினிமம் 18 வயசு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரையும் நீங்கள் ஓசியாக இருந்தீங்கன்னா 32 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஆதரவற்ற விதவைகளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட்டே இல்லை, 58 வயசு வரையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓசிஐ சார்ந்த முன்னாள் இராணுவ வீரத்தினர்னா 50 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓசிஐ சார்ந்த மாற்றுத்திறனாளிகளாக இருந்தீங்கன்னா 42 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாள் இராணுவ வீரத்தினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளாக இருந்து எஸ்சி, எஸ்டி, பழங்குடியினர், எம்பிசி, பிசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான கல்வி தகுதியாக நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிகிரி முடித்ததுக்கப்புறம் கூட்டுறவு பயிற்சியுமே நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட்டுறவு பயிற்சினா டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், அப்படி இல்லைன்னா ஹையர் டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸாக எஸ்சி, எஸ்டி, மாற்றுத்திறனாளி நண்பர்கள் மற்றும் ஆதரவற்ற விதவைகளாக இருந்தால் 250 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸாகவும், மற்றவங்களுக்கெல்லாம் 500 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸாகவும் இவங்க கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ விண்ணப்ப கட்டணத்தை ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் செலுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கடலூர் வெப்சைட் www.drbcod.in, அதாவது drbcud.in, இது பார்த்திங்கன்னா டிஆர்பியோட டிஸ்ட்ரிக்ட் ஆள் சேர்ப்பு மையம் இருக்கிறீங்களா அவங்களோட வெப்சைட்டு. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குமே இந்த வெப்சைட் மாறும். உங்கள் டிஸ்ட்ரிக் என்னவான்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டில் போனால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழுத்து தேர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்முக தேர்வில் பார்த்திங்கன்னா
இப்போ வந்து 31 வேக்கன்சிஸ் சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு அப்படின்னா மொத்தம் இன்டர்வியூக்கு வந்து 62 பேர் இன்டூ 2 வந்து நாங்கள் வந்து கால்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த 62 பேரில் இன்டர்வியூ வச்சு 31 பேர் வந்து இவங்க வந்து செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது ஏதாவது சந்தேகங்களோ மற்றும் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குன்ற பட்சத்தில் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த யாராக இருந்தாலும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 04142 222 338 அந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லைனா 8148032418 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் சந்தேகத்தை வந்து தீர்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதோட இந்த வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இது 38 மாவட்டத்துக்கும் தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.